வணக்கம் மக்களே, நான் உங்கள் பல்லவதேசம் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்ட பிறகு அதிமுக கூட்டணி மீது திமுக கட்டமைத்த மிகப்பெரிய அளவு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது அதிமுக கூட்டணி தான். அதாவது பிஜேபியை காட்டி அதிமுகவையும் வந்து அந்த வட்டத்துக்குள்ள வந்து கொண்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகள் அஜெண்டாக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அதிமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அஜெண்டா அந்த வெறுப்பு பிரச்சாரம் பார்த்தா தொடர்ச்சியா வந்து திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 2019 தேர்தல் ஆகட்டும், 2021 தேர்தல் ஆகட்டும், 2024 எம்பி தேர்தல் ஆகட்டும், எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இருந்திருக்கு நம்ம சொல்லி ஆகணும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 2019 பாத்தீங்கன்னா முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் வாக்குக்கு மொத்தமா விழுந்தது. 2021லயும் அதேதான். சரி, ஓகே. இந்த ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 2024ல பிஜேபியில இருந்து தனியா வந்துட்டாங்க. 2024 ஏடிஎம்கே வந்து தனியா தான் போட்டி போட்டாங்க. சரி, அப்பயாவதும் இந்த முஸ்லிம் வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கு வருமா பார்த்தா அப்ப கூட வரல. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இந்த ஏடிஎம்கே மேலையும் பிஜேபி மேலையும் பாத்தீங்கன்னா கட்டமைத்தது பாத்தீங்கன்னா திமுக பிளஸ் திமுகவோட கூட்டணி கட்சிகள் நம்ம சொல்லி ஆகணும். இந்த வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைச்சாங்க பாத்தியா, அந்த வெறுப்பு பிரச்சாரம் இப்ப வந்து விஜயால பாத்தீங்கன்னா சல்லி சல்லியா வந்து உடையதான் சொல்லி ஆகணும். ஒரு கண்ணாடி கீழே போட்டா எப்படி அந்த கண்ணாடி வந்து சுக்குநூறு ஆகும், அதே மாதிரி திமுக கட்டமைத்த அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜயால உடைக்கப்படுகிறது நம்ம சொல்லி ஆகணும். நேற்றைய செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக தலைவர் வந்து இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிற தேவாலயத்துல இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, பிஷப் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு முக ஸ்டாலின் போய் பாக்குறாங்க. முக ஸ்டாலின் பார்த்து தங்களோட ஆதரவு வந்து நாங்க கொடுக்குறோம், திமுக கூட்டணி ஆதரவு அப்படிங்கிற ரீதியிலாம் வந்து நேற்று ஒரு செய்தியை பார்த்தோம். திமுக வந்து வலுக்கட்டாயமா அவங்களாம் வந்து வர வச்சாங்களோன்னு அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு போக வேண்டிய அந்த கிறிஸ்டின் சமூகத்தோட வாக்குகள் வந்து மறுபடியும் திமுகவுக்கு தான் போகுமோ அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுது. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணாங்க பாத்தியா திமுக, அதை சுக்குநூறாக உடைக்கும் வகையில இன்னைக்கு நடந்த விஜயோட அந்த பிரச்சாரத்துல அந்த ரோட் ஷோல திடீர்னு வந்து ஒரு சர்ச் உள்ள போறாரு. சர்ச் உள்ள போயிட்டு அங்க வந்து பிரார்த்தனை பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா முட்டிக்கல்ல போட்டு முட்டிக்கல்ல நடந்து போறாரு. இது வந்து திமுக இத்தனை வருஷம் கட்டமைத்த எங்களுக்கு மட்டும்தான் அந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து திமுக கட்டமைத்த அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இன்னைக்கு விஜய் உடைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா வந்து இந்த சம்பவம் விஜய்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பலமா தான் மாறப்போகுது நம்ம சொல்லி ஆகணும். கிறிஸ்தவர்கள் வாக்குகள் கண்டிப்பா வந்து விஜய் பெருமளவு வந்து திமுகவுக்கு போற வேண்டிய அந்த வாக்குகளை விஜய் பிரிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு திமுக கட்டமைத்த அந்த வெறுப்பு பிரச்சாரம் விஜயில இன்னைக்கு உடையறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து பிஜேபிக்கோ அதிமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா மொத்தமா ஒரு இடத்துல போய் அந்த குவிதல் அந்த வாக்கு அப்படி குவியும் போது இங்க வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிளஸ் பாயிண்டா ஆகுது இல்ல. அந்த குவிய போற அந்த வாக்குகளை வந்து விஜய் அப்படியே உடைக்கும் போது இங்க இவங்களோட வாக்கு வங்கி அப்படியேதான் இருக்கு. விஜயால வந்து இப்ப வந்து எப்படின்னா இந்த பக்கம் வந்து விஜயால வந்து ஒரு 10 ஓட்டு இருக்கு. விஜய் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற வாக்குகள் 2 பிரிச்சாருன்னா மிச்சம் 8 வாக்குகள் வந்து திமுக வாக்குகள் தான் பிரிக்கிறாரு. இது வந்து திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல வந்து அடியதான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல பலத்தை தான் சேர்க்குது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம் விஜயால அடையிறது ரொம்ப நல்லதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னைக்கு நடந்ததுல பார்த்தா திடீர்னு மசூதியில போயிட்டு பிரார்த்தனை பண்றாரு, கோயில் உள்ள போயிட்டு பிரார்த்தனை பண்றாரு. கோயில் உள்ள போறதெல்லாம் சாதாரணமா தான் நினைச்சுப்பாங்க இந்து மக்கள். அது வந்து பெரிய அளவுல ஒரு இதுவாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் போயிட்டு வர்றதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுப்பாங்க. ஆனால் முஸ்லிமோ அந்த கிறிஸ்டின் சமூகத்தும் இன்னைக்கு விஜய் செய்த சம்பவம் பாத்தீங்கன்னா திமுக இத்தனை வருஷம் செய்து வைத்த அந்த நெரேட்டிவ் அந்த வெறுப்பு பிரச்சாரம் சுக்குநூறாக உடைகிறதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா இது வந்து விஜய்க்கு பிளஸ் பாயிண்டா இருக்குமோ இல்லையோ, அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிளஸ் பாயிண்டா தான் பார்க்கப்படுகிறது நம்ம சொல்லி ஆகணும். நன்றி, வணக்கம் மக்களே.